Hi friends, welcome to Geeta's World. இந்த ட்ரை மீன் ஃபிஷ்ஷு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதோட பேர் எங்கள் ஊர் சைடு ஓலவலை கருவாடு சொல்லுவாங்க. இது ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான ஐட்டம் சிம்பிளாக எதுவுமே இல்லை. ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு ஐட்டம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சுட்டு இது தேங்காய் எண்ணெய், இது எங்கள் வீட்டிலே செக்கெண்ணெய் எண்ணெய். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். தேங்காய் எண்ணெய் போட்டு அது சூடான உடனே கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா அதை ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பெரிய வெங்காயம் தான். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கினோடனே தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு இதெல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் காரப்பொடி. இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. கருவாடை வச்சு நீங்கள் எந்த தொக்கு பண்ணிங்கனாலும் உப்பு சேர்க்கக்கூடாது. இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா தக்காளியை ஃபுல்லாக வதக்கி எடுத்துருவோம். ஃபுல்லாக தக்காளியை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது நல்லா சுருளாக வதக்கி எடுத்துடலாம். சுருளை வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு பீசஸை போட்டுருவோம். இது இந்த தொக்குலேயே ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். கருவாடு சீக்கிரம் வெந்துடும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது தண்ணி. கருவாடு முங்குற அளவு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க விட்டு தண்ணி சுண்ட வச்சு நம்ம நல்லா ட்ரையாக எடுத்தோம்னா கருவாடு தொக்கு ரெடி. அவ்வளோதான். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.